ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து வீட்ல இருந்தே எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது நிறைய பேர்த்துக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு டாபிக் தான். நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் சில பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், வீட்ல இருந்தே எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான டாபிக் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் வந்து ஃபைவ் டாபிக் நான் தரப்போறேன். என்ன அப்படின்னா, இந்த 5 டாபிக்ல சமையல். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, வீட்ல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நானும் உங்களுக்கு தெரியும், நானும் வந்து வீட்ல இருந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்ல இருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ நான் வந்து இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 5 டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீசெல்லிங். ஏன் நான் ஃபர்ஸ்ட் ரீசெல்லிங் சொல்றேன்னா, நான் வந்து ரீசெல்லிங் பண்றேன், அதனால ரீசெல்லிங் சொல்றேன். ரீசெல்லிங்னா வந்து நீங்க சாரீஸை வந்து ரீசெல்லிங் பண்ணலாம். ஆன்லைன் பொட்டிக் என்ன மாதிரி ஆன்லைன் பொட்டிக் விற்கலாம், இல்லை வீட்லயே நீங்க வந்து சாரீஸ் வாங்கி கூட விற்கலாம். நான் வந்து என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், நீங்களும் கத்துக்கணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. குவாலிட்டி கத்துக்கணும், கரெக்டா ப்ராடக்ட் வரணும், கரெக்டா கஸ்டமருக்கு போய் சேரணும், கஸ்டமரும் ஹாப்பியா இருக்கணும், அவங்களுக்கும் பிடிக்கணும், அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணுனா நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்ச நாள் பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கோ ஹெட். அடுத்து வந்து செகண்ட் வந்து சொல்றது வந்து ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரி, அதுவும் ரீசெல்லிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரீஸ் சொல்றேன், செகண்ட் வந்து இமிடேஷன் ஜுவல்லரி சொல்றேன். அதுவும் வந்து என்ன மாதிரி ஆன்லைன்லயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து பண்ணலாம். அதுவும் வந்து செகண்ட் பிஸ்னஸ் தான். தேர்ட் வந்து பேக்கிங். ஸோ இது நான் பண்ணுறேன், சாரீஸும் பண்ணுறேன், இமிடேஷன் ஜுவல்ஸும் பண்ணுறேன், பேக்கிங்கும் பண்ணுறேன். நீங்கள் பேக்கிங் பண்ணலாம், இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ தேர்டும் சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஃபோர்த் வந்து வீட்டில் வந்து நீங்கள் டீச்சிங், உங்களுக்கு டீச் பண்ண பிடிக்கும், குழந்தைங்களுக்கு டீச் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாரீஸ் பண்ணலாம், செகண்ட் வந்து இமிடேஷன் ஜுவல்ஸ், தேர்ட் வந்து பேக்கிங், இந்த ஃபோர்த் வந்து டீச்சிங் பண்ணலாம். உங்களுக்கு எதெல்லாம் டீச் பண்ண பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். டான்ஸ் பிடிக்கும்னா டான்ஸ் டீச் பண்ணுங்க. அதுக்கு ஆனால் உங்ககிட்ட அந்த இது இருக்கணும், நீங்கள் வந்து நல்லா பண்ணணும், அதை பார்த்து எல்லா பேரண்ட்ஸ் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும், குழந்தைங்களும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ். அதுவும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஹோம்மேட் ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெங்களூர்ல இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதுவும் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பெருசா, கொஞ்சம் பெருசா பண்றீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும். சின்னதானா ரொம்ப தெரிஞ்சவங்களுக்குன்னா அது தேவையில்லை. ஸோ அடுத்த லெவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபிஃப்த்து வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்து ஃபுட்டை சமைச்சு தரலாம்னா அது பண்ணலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ இனியும் அடுத்த தடவை இன்னும் அடுத்த 5 டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க யாராவதுக்கு ரீசெல்லிங் பண்ணணும், சாரி பிஸ்னஸ் பண்ணணும், இது வரைக்கும் பண்ணதில்லை, எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் எப்படி பண்றது என்ன நான் சொல்லித்தரேன். எப்படி பண்றது அப்படின்னு நான் பேசிக் சப்போர்ட்ஸ் தருவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நான் பேசிக்கா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது நான் கைட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம்.
அது வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பேசிக்காக எல்லாருமே ட்ரை பண்ணுறது தான். ட்ரை பண்ணிட்டு அப்படியே விடுறது வந்து இது இல்லை. கன்சிஸ்டன்ஸாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ப்ராஃபிட் வரும். நம்ம கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது சரியா வராது. எதை பண்ணாலும் சின்சியராக பண்ணணும். அது மட்டும் இல்லை, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கஸ்டமரும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கணும். அது ரெண்டும் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். குவாலிட்டியில் வந்து நம்ம எந்த விதமாக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. குவாலிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியாது. எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து குவாலிட்டி இதாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்புறம் போக போக கற்றுக்குவோம், நம்மளே கற்றுக்குவோம். நீங்கள் ஒன்ஸ் கஸ்டமர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஸோ குவாலிட்டி விஷயத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. வெண்டர்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வெண்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டேயும் சொல்லிடணும். இப்போ வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் வேரியேஷன்ஸ் வரும், ஸ்லைட்டாக வரும். அதையும் நீங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லிடலாம். அவங்க ஓகேனா மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்க, இல்லாட்டி அது புக் பண்ண வேணாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இனியும் அடுத்த 5 டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் ஃப்ரம் காய்ஸ் கொங்குநாடு சமையல். தேங்க்யூ.